வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 21/11/2025 கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 9:30 மணி வரை நடக்கக்கூடிய சந்தை. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாடுங்க எப்படி வந்திருக்கு, விலை நிலவரம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சந்தையில் அதிகமாக வரக்கூடிய மாடுங்க பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க, ஏறு மாடுங்க, வளர்ப்பு கன்றுங்க, நாட்டு வளர்ப்பு கன்றுங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் சினை மாடுங்க, ஜெர்சி சினை மாடுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா வரும். இன்றைக்கி விலை எப்படி இருக்குன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த வண்டிக்காலை பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க, நல்லா சவள நேரத்தில் வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ விற்பனை ஆகிட்டு இருக்குது. ஸோ நல்லா ஒரு அருமையான ஜோடிங்க. ஸோ கலரும் நல்லா அருமையான கலரு. ஸோ வாங்கி கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஜோடி பாருங்க. ஸோ எரும் மாடுங்க, நல்லா ஒரு பெரிய சைஸில் இருக்குது பாருங்க மாடு. சரியான மாடுங்க, எரும் மாடு. ஸோ சரியான உடம்பு பாருங்க. நல்லா வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. இங்க ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஜோடிங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான காங்காய் மாடுங்க. ஸோ நல்லா தரமான மாடுங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா கடை போடுது, ஒன்று பார்த்தீங்கன்னா 6 பல்லில் கொண்டு வந்திருக்காங்க. வியாபாரம் கேட்குறாங்க, எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரியல. நல்ல ஒரு அருமையான ஜோடி. எந்த ஊர்ண்ணா இது மாடு? எந்த ஊர் மாடு? சங்கம். பல்லுண்ணா இது? பல்லு 6-4. எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா ஜோடி? வண்டி 85,000 சொல்லி. வண்டி மாடா ஏறு மாடா? வண்டி மாடு. வண்டி மாடுங்க, ஏறு பார்த்தீங்கன்னா அப்புறம் வண்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 85,000 ரூபா சொல்லியிருக்காங்க இந்த ஜோடி. சங்க சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா ஒரு பெரிய சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா வண்டி மாடு பிள்ளை புடையில் எட்டுன்னு வந்திருக்காங்க. ஸோ அப்படியே பல்லு பார்க்குறாங்க பாருங்கள். ஸோ நல்லா ஒரு அருமையான நேரம். நம்ம சங்கம் சைட்லேருந்து நல்லா ஒரு ஜோடி எட்டுன்னு வந்திருக்காங்க பாருங்கள். நான் எந்த ஊர் மாடு இது? சங்கம். வண்டி மாடா ஏறு மாடாண்ணா? வண்டி மாடு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 120. ஸோ 120 சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸ் மாடு. சங்க சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸுங்க, பொட்டை மாடுங்களே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா அருமையான மாடுங்க. எத்தனை மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு கேட்டு பார்க்கலாம். ஆனால் எத்தனை மாடு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க நீங்கள்? 4 மாடு பொட்டை மாடுங்களே. கிடம் 2 இருக்குங்க. எவ்வளோ சொல்லிடுது? நான் 1 ஜோடி. ஏர் மாடுங்களா? நார்மல் மாடு. ஸோ பார்த்தீங்கன்னா 110 சொல்லியிருக்காங்க. ஸோ 1,10,10,000 ரூபா சொல்லியிருக்காங்க.
இது பல்லுண்ணா பல்லு பல்லு 4 பல்லு 4 பல்லுங்க. அப்படியே நீங்க எந்த ஊர் நான் பேசுவேன்? எந்த ஊர் நீங்க? ஓகே, எவ்வளவு சொல்லிடுறாங்க இது? 60 ஒண்ணு மட்டுமா இல்ல ஜோடி? 2 பல்லுனா இது? பல்லு 4 பல்லு. ஸோ 4 பல்லு. ஸோ பார்த்தீங்கன்னா 60,000க்கு கேட்டுன்னு இருக்காங்க. ஸோ நல்ல பெரிய சைஸில் எருமை பாடு. பேரா புரியல. அவர் பேரா? அப்படி உங்க பேர் சொல்லணும். பேரு குஞ்சாப்போ. மாடு வாங்கிற ரவி ரெவண்ணா. இது எந்த ஒரு பதம்? மலப்புறம். கேரளா. மலப்புறம் சொல்லில. ஸோ கேரளாவுக்கு போதுங்க 2 எருமை மாடு. இங்கே ஒரு ஜோடி நல்லா ஒயிட்டு புடையில பார்த்தீங்கன்னா எட்டுன்னு வந்திருக்காங்க. நல்லா பெரிய சைஸுங்க. ஸோ கலரு சரியான கலரு, ஒயிட்டு கலரு. நல்லா பெரிய சைஸில் தான் இருக்குது மாடுங்க. கொம்பு பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா. இது எந்த ஒரு மாடு? எந்த ஒரு மாடு? காஞ்சி. ஓகே, பல்லுண்ணா? பல்லு சரி. வண்டி மாடே ஏறுமாடா? வண்டி மாடு. வண்டி மாடுங்க. ஸோ காஞ்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எவ்வளோ கேட்டிருக்காங்கண்ணா மாடு? 1 ரூபாய் கேட்குறேன். நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க? 1.5. ஸோ இங்கே 3 பொட்டை மாடு எடுத்துன்னு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா அருமையான மாடுங்க. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்க அப்படியே பல்லு அப்படியே கேட்டு பார்க்கலாம். ஜெர்சி மாடா என்ன மாடு? ஜெர்சியா என்ன மாடு? கிராஸ். பல்லு இது 2 பல்லு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 67 சொன்ன ஜோடி. 3 ஜோடி 3 பார்த்தீங்கன்னா 67 ரூபா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெர்சி கிராஸுங்க. நல்லா 3 பொட்டை மாடு தான் எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வண்டி மாடுங்க பாருங்க. ஸோ வயசான மாடுங்க. என்ன தரலாம்? நல்லா தரமாக இருக்குது பாருங்க. கொஞ்சம் ரொம்ப வயசாகிட்டே இருக்கு. அவ்வளோதான் ஆகும். எந்த ஒன்று மாடு இது? பாப்பரெட்டிப்பட்டி. பல்லுண்ணா இது? வண்டி மாடு ஏறி மாடுங்க. வண்டி மாடு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 70,000. ஸோ 70,000 ரூபா சொல்லியிருக்காங்க. வண்டி மாடுங்க. பல்லு சரி பல்லு ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பாப்பரெட்டிப்பட்டியில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்லா வயசான மாடுங்களே எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ஜோடி நல்லா இருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். அண்ணா இது வண்டி மாடா ஏறு மாடுங்களாண்ணா? வண்டி மாடா ஏறு மாடம்? ஏடு மாடு. எந்த ஊர்? அரூர் லைன். பல்லுண்ணா இது? பல்லு கடை கேரி. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 1.10. ஸோ பல்லு கடை ஏறி இருக்கு. ஸோ 1.10 சொல்லியிருக்காங்க. ஒரு ஜோடி ஏறு மாடுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான வண்டி மாடுங்க. ஸோ சரியான ஹைட்டு. ஸோ கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டு போட. ஸோ நல்லா தரமாக இருக்குது பாருங்கள். நம்ம சங்க சைட்லேருந்து எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ 1.20 கிட்ட சொல்லியிருக்காங்க. நல்லா பெரிய சைஸ் மாடு. ஸோ பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு வந்திருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. நான் லைட்டாக தரணும்.
சரி பார்த்துறோம். ஸோ இங்கே ஒரு ஜோடி இருக்குது பாருங்க, நல்லா பெரிய ஜோடி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க, நல்ல பெரிய சைஸ் மாடுங்க. ஆனால் இது எந்த ஒரு மாடு? கடமளப்பு வண்டி மாடு. அப்படியே ஏறு மாடு, வண்டி மாடு. எவ்வளோ சொல்லியிருக்கேண்ணா ஜோடி? 130. எவ்வளோ கேட்குறாங்க? 110. ஃபைனலாக எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க? 1 வந்துடும். அப்படியே ஃபோன் நம்பர் வாங்க சொல்லலாம். 9626190188. இந்த வண்டி மாடு மட்டும்தான் வாங்கி தரீங்களா? வண்டி மாடு மட்டும். வண்டி மாடு, பசு, கறவை மாடு. கறவை மாடு கூட வாங்கி தராருங்க. நம்பர் நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோவில் வரும், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 130 சொல்லியிருக்காருங்க இந்த ஜோடி. ஸோ நாட்டு மாடுங்க, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா சவலை பொடியில் இருக்குது. ஸோ நல்லா அருமையான நேரங்க. ஸோ இந்த மாதிரி நேரம் நல்லா ரேட்டு கொஞ்சம் போகும். இது பல்லு அப்படியே பார்த்தீங்கன்னா விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் இது பல்லுண்ணா, பல்லு என்ன? 6 பல்லு. ஏறு மாடா வண்டி மாடு? வண்டி மாடு. நீங்கள் எந்த ஊர்ண்ணா? திருவண்ணாமலை. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடி? 95. எவ்வளோ கேட்குறாங்க? 75. எவ்வளோ வந்தால் ஃபைனலாக விடுவீங்க? ஒரு 85. அப்படியே ஃபோன் நம்பர் சொன்னோம். 9787 0744511. ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஏறு மாடுங்க, நல்ல அருமையான மாடு. சங்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா மயிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி காளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள். ஆனால் இது பல்லுண்ணா? 4 பல்லு. ஏறு மாடுங்களா வண்டி மாடு? ஏறு மாடுங்க. எவ்வளோ சொல்கிறீங்க? 73. ஸோ ஏறு மாடுங்க. ஸோ 73 ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காங்க. 4 பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே ஒரு ஜோடி நல்லா நாட்டு மாடுங்க எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்க? அப்படியே ஏறு மாடா வண்டி மாடான்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம். ஆனால் இது வண்டி மாடா ஏறு மாடா? ஏறு மாடு. எந்த ஊர்ண்ணா மாடு? மேட்டுக்கடை. பல்லுண்ணா? 4 பல்லு. எவ்வளோ சொல்கிறீங்க ஜோடி? 110. இல்லை ஜோடி பார்த்தீங்கன்னா 110 சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா அருமையான ஒரு நாட்டு மாடு. ஸோ ஏறு ஓட்டுற மாடு தான், நல்லா பெரிய சைஸ் மாடுங்க. ஓரளவுக்கு நல்லா அருமையாக இருக்குங்க. இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நம்ம சங்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி அண்ணா எட்டுன்னு வந்திருக்காரு பாருங்கள் இன்றைக்கி கூத்தங்கரைக்கு. ஸோ நல்லா அருமையான கலரில் எட்டுன்னு வந்திருக்காங்க. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்ப்போம். ஆனால் இது அப்படியே எவ்வளோ சொல்லுதுண்ணா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ? வியாபாரி தானே. பல்லுண்ணா இது? இன்னும் பல்லு. ஸோ ஏறு மாடுங்க தானே? ஏறு மாடுங்க. ஸோ எவ்வளோ ரேட்டு சொல்லலை, சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஏறு மாடுங்க. இது எந்த ஊர் மாடு? எந்த ஊர் மாடு? திருப்பத்தூர் சைடு. ஏறு மாடுங்களா வண்டி மாடுங்களா? ஏறு மாடு. பல்லுண்ணா? கடமொழப்பு. 6 பல்லு. எவ்வளோ சொல்கிறீங்க ஜோடி? எவ்வளோ சொல்கிறேன் ஜோடி? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 85. ஸோ ஜோடி 85 நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 6 பல்லு, 1 கடை ஏறுதுங்க இப்போ தான். இங்கே மயிலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி வண்டி மாடு எட்டுன்னு வந்திருக்காங்க. ஒரு 3 மாடு எட்டுன்னு வந்திருக்காங்க. 1 நாட்டு மாடு 1 எட்டுன்னு வந்திருக்காங்க.
நல்லா ஒரு அருமையான ஹைட்டில் கொண்டு வந்திருக்காங்க. என்ன எந்த ஊர் மாடு இது? எந்த ஊர் மாடு? வளையம்பட்டு. பல்லுண்ணா இது? பல்லு சரியா இருக்கு. வண்டி மாடுங்களா? வண்டி ஏற ஓட்டிக்கலாம்ல? எவ்வளோ சொல்லியிருந்தோம் ஜோடி? ஜோடி எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 1.25. ஓகே, அதுண்ணா 55. ஸோ பார்த்தீங்கன்னா 1.25ங்க. ஸோ 1,15,000 ரூபா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா அருமையான ஹைட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்க, கண்ணு மாடும் சேர்த்து எட்டுன்னு வந்திருக்காங்க. ஒரு ஜெர்சி மாடு, நல்லா அருமையான ஜெர்சி ஒன்று எட்டுன்னு வந்திருக்காங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி எந்த ஊர் மாடு இது? சக்காம்பட்டி. கண்ணு மாடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? வாங்கிக்கிறியா? இல்லை யூடியூப்ல வரும், அதனால டிவிலலாம் 35. எத்தனாவது கண்ணு போட்டிருக்குது? ரெண்டாவது கண்ணு. பால் அப்படியே எத்தனை லிட்டர் வருது? 7 லிட்டர் வரும். 7 லிட்டர். ஸோ 7 லிட்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது கண்ணுங்க. ஸோ கண்ணு மாடு ஒரு 35,000 ரூபா கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் ஒரு ஜெர்சி மாடுங்க. பாத்தீங்க கெட்டிக்க மாட்டேங்கிறான். கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது. காளை கண்ணை போட்டு இருக்குங்க. ஸோ வியாபாரம் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டு பார்க்கலாம். ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 49,000ங்க. கண்ணு மாடும் சேர்த்து. 2 ஜெர்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. சென மாடுங்க, நல்லா அருமையாக இருக்குது பாருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாட்டு மாடு மாதிரியே இருக்குது பாருங்க. அண்ணா எந்த ஊர் மாடு இது? ஊத்தங்கரை. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்து? திருச்செம்பர். இது சென மாடு எத்தனை மாதம் இருக்குண்ணா? சென எத்தனை மாதம் இருக்குது? 9 மாதம். பல்லுண்ணா? 6 பல்லு. எவ்வளோ சொல்கிறீங்க ஜோடி? ஜோடி எவ்வளோ சொல்கிறீங்க? 1.30. இப்போ தான் ஃபஸ்ட்டு கண்ணுண்ணா? ரெண்டாவது கண்ணு. எவ்வளோண்ணா பால் வருது ஒரு நாளைக்கு? 5 லிட்டர். ஸோ ஜோடி பார்த்தீங்கன்னா 1.10 சொல்லியிருக்காங்க. இன்னும் 9 மாதம் சென்னையில் இருக்குது பாருங்கள். ஸோ ரெண்டாவது கண்ணுங்க. இப்போ போட்டால் ரெண்டாவது கண்ணு. ஸோ ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா 65,000 ரூபா சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெர்சி மாடுங்க. ஸோ கண்ணு கொண்டு வந்திருக்காங்க, பொட்டை கண்ணு போட்டிருக்கு. ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டு பார்ப்போம். ஜி எந்த ஒரு மாடு இது? எந்த ஒரு மாடு? பெருங்காலத்து. பல்லு இது? 4 பல்லு. எத்தனாவது கண்ணு போட்டிருக்குது? ரெண்டாவது கண்ணு. பால் அப்படியே எத்தனை லிட்டர் வருது ஒரு நாளைக்கு? பால் ஒரு நாளைக்கு 3, காலைல 3, சாயந்தரம் 4. ஓகே, மொத்தம் 7 லிட்டர். ஓகே, எவ்வளோ சொல்லியிருக்கு கண்ணு மாடு? 35 ரூபா சொல்லுங்கள். 35. ஸோ கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா சொல்லியிருக்காங்க. பொட்டை கண்ணு போட்டிருக்கு. ஸோ ஒரு 7 லிட்டர் சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அருமையான காரி கலர் எட்டுன்னு வந்திருக்காங்க. ஸோ கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எந்த ஒரு மாடு இது? அரூர். இது கண்ணு என்னங்க? பொட்டு கண்ணா? பொட்டு கண்ணு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க கண்ணு மாடு?
கண்ணு பொட்டை கண்ணு போட்டு இருக்குங்க. நல்லா அருமையான ஜெர்சியில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஒரு நாட்டு மாடுங்க, நல்லா பொட்டை கண்ணு போட்டிருக்கு. நல்லா ஒரு அருமையான நேரத்தில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் எந்த ஒன்று மாடு இது புரியல? கீழ்குப்பம் பல்லுண்ணா இது கடை போட்டுருக்கு. எத்தனை கண்ணுண்ணா இது? 3 கண்ணு. பால் அப்படியே எத்தனை லிட்டர்? பால் எத்தனை லிட்டர்ண்ணா ஒரு நாளைக்கு? 9 லிட்டர். நாட்டு மாடுங்களா? நாட்டு ஸோ நாட்டு மாடுங்க. ஒரு 9 லிட்டர் சொல்லியிருக்காங்க. கண்ணு மாடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 40. ஒரு 47 ரூபா கிட்ட சொல்லியிருக்காங்க. வியாபாரம் இந்த சைடு நடந்துன்னு இருக்கு பாருங்க. இது நீங்க எந்த ஊர்னு சொல்லலாம்? அப்படியே வேப்பனம். நீங்க வியாபாரிங்களா? நீங்க எந்த மாதிரி மாடுகளை வாங்கி தரீங்கண்ணா? கறவை மாடும், வண்டி மாடு, ஏறு மாடு. ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லலாம். ஃபோன் நம்பர் 95 எப்போதுமே சொல்லி 95 85 94 76 65. ஸோ அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி மாடுனாலும் வாங்கி தருவார். கறவை மாடு, ஏறு மாடுங்க, வெட்டு மாடுங்க கூட வாங்கி தராரு. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெர்சி தான். ஆமாம், இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான மாடு தான். ஸோ இதுவும் கண்ணு பார்த்தீங்கன்னா பொட்டை கண்ணு போட்டு இருக்கு. கலர் பாருங்க, நல்லா அருமையான கலரு. வியாபாரம் இந்த சைடு நடக்குது பாருங்க. நல்லா சூப்பராக நடந்துன்னு இருக்கு பாருங்க வியாபாரம். ஆனால் விட மாட்டீங்களா செல்லுல? ஆனால் இது எந்த மாடு? இது அரூர். இது பல்லு எப்படின்னா? 6 பல்லு. எத்தனை கண்ணு போட்டுருக்குண்ணா? 3வது கண்ணு. பால் அப்படியே எத்தனை? ஒரு 4 12. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க கண்ணு மாடு? 55. ஸோ கண்ணு மாடு பார்த்தீங்கன்னா 55,000 சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 3வது கண்ணு ஒரு 12 லிட்டர் சொல்லியிருக்காங்க. ஒரு எருமை மாடுக்கு பாருங்க வியாபாரம் நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு. நல்லா விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. நல்லா பெரிய சைஸ் மாடுங்க, எருமை மாடு. வியாபாரம் கட்டுப்படி ஆகலைங்க. பார்த்தீங்கன்னா 60,000 சொல்லியிருக்காங்க மாடு. மாடு சைஸ் பாருங்க, எருமை மாடு சைஸ். சென மாடுங்க. பல்லாவிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 ஜெர்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சென மாடுங்க. நல்லா ஒரு காரி நிறம், அப்படியே பார்த்தீங்கன்னா சந்தன கலர் ஒரு மாடு எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஏன்னா இது பல்லுண்ணா? பல்லு சரியா இருக்கு. எத்தனை மாதம் இருக்கு சேனா? 10 நாள் கண்ணு போட. எத்தனை கண்ணு இது போட்டா? எத்தனை கண்ணு போட்டா இது? 4வது கண்ணு. பால் அப்படியே எத்தனை லிட்டர் வருது நைனா சொல்லு? 5 ஒரு நாளைக்கு. ஜோடி எவ்வளோ சொல்லிருக்கீங்க? 120. பார்த்தீங்கன்னா ஜோடி 120 சொல்லியிருக்காங்க. அப்படியே மாடு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம பல்லாவி, ஸோ அந்த கிராமத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜெர்சிங்க. இது நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஜெர்சி ஃபஸ்ட்டு கண்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ இது எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எந்த ஊர் நானே மாடு? எந்த ஊர் மாடுங்க? புரியல? குன்னத்தூர். ஃபஸ்ட்டு கண்ணா இப்போ தான் போட்டா? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? இது
45 சொல்லு 45. எத்தனை மாதம் இருக்குது சார்? அவர் 8 மாதம் இல்லை 8 மாதம். பல்லு? பல்லு 6 பல்லு 6 பல். ஸோ ஒரு 6 பல்லில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம குன்னத்தூர் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு தலைச்சங்கன்று தான் இப்போ தான் லைட்டாக தள்ளலாம். ஒரு 45 ரூபா கிட்ட சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கண்ணுங்க, சில பொட்டை கண்ணு எடுத்துன்னு வந்திருக்காங்க. எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம். இது நீங்கள் எந்த ஊர்ண்ணா? எந்த ஊர் மாட்டு நீங்கள்? சத்தூர். இது எத்தனை மாதம் கண்டு? எத்தனை மாதம் கண்ணு? 6 மாதம். எவ்வளோ சொல்கிறீங்க? 10,000. எவ்வளோ கேட்குறாங்க? எவ்வளோ கேட்குறாங்க? 7,000. ஓகே, நீங்கள் எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க? எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க? 6,000 வந்தால் கொடுத்துருவீங்க. எங்க எடுத்துட்டு போற வரையா காமிக்கிறதே இல்லை எங்களுக்கெல்லாம். எந்த சேனல்ல காட்டுறாங்க இது? எந்த சேனல்ல? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கண்ணுங்க. இங்கே ஒரு 5-6 கண்ணுக்கு மேலே கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி. ஸோ இந்த கண்ணுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்க, ஸோ எத்தனை மாத கண்ணுங்க நம்ம கேட்டு. இன்றைக்கி ஊத்தங்கரைக்கு எத்தனை வந்துக்குது? 7 எத்தனை மாதம் கண்ணுங்களாம் எத்தனை வந்துக்கிறீங்க? 10 மாதம் 10 மாதம். 5 மாதம். பல்லு எதுவும் வைக்கல தானே? எதுவும் பல்லு வைக்கல. எவ்வளோ சொல்லி நான் ஒரு கண்ணு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க? 34 32 அப்படி போய் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத கண்ணுங்க தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 14,000 30 32 அப்படி சொல்லியிருக்காங்க. எதுவும் பல்லு வைக்கல, நல்லா அருமையான கண்ணுங்க எடுத்துன்னு வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு மாடு ஒன்று, அப்படியே கிர்ரு மாடு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்ட்டு கேட்டு பார்ப்போம். இது எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா ஜோடி எவ்வளோ சொல்கிறீங்க? ஜோடியா? 45. பல்லுண்ணா? பல்லுல இன்னும் பல்லு எதுவும் வைக்கல. இது எத்தனை மாதம் கண்ணு இருக்குண்ணா? ஒரு வருஷம். நீங்கள் எந்த ஊர்ண்ணா? திருவண்ணாமலை. திருவண்ணாமலையிலேருந்து எடுத்துன்னு வந்திருக்காங்க. இன்னும் பல்லு வைக்கல. ஜோடி பார்த்தீங்கன்னா 45,000 சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டு மாடு ஒன்று, கிர்ரு மாடு ஒன்றுங்க. ஸோ இது கிர்ரு மாடு. எல்லாமே பொட்டை மாடுங்க தாங்க. ஸோ ஒரு 3 பொட்டை கன்று எடுத்துன்னு வந்திருக்காங்க பாருங்கள் நம்ம திருப்பத்தூர் சைட்லேருந்து. ஸோ நாட்டு கண்ணுங்களே எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஒன்று காரி கலரில், அப்படியே பார்த்தீங்கன்னா உடங்கில் ஒரு 2 எடுத்துன்னு வந்திருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க. இது எத்தனை மாதம் கண்ணுங்கண்ணா? இது 1 வருஷத்துக்கு கண்ணு. 1 வருஷம் கண்ணு. எவ்வளோ சொல்லிங்கண்ணா ஒரு கண்ணு எவ்வளோ சொல்கிறீங்க? சரி, அப்படியே 37,000. 37 ரூபா. ஃபைனலாக எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்க? 30,000 வந்தால் கொடுப்போம். 30 ரூபா. அப்படியே ஊர் பேர் சொன்னோம். ஊர் சொன்னோம். ஆண்டியப்பண்ணூர். ஸோ ஆண்டியப்பண்ணூருங்க. ஸோ 30 ரூபாய்க்கிட்ட சொல்லியிருக்காங்க ஜோடி. இதெல்லாம் நாட்டு கண்ணுங்க. இதெல்லாம் 1 வருஷத்து கண்ணுங்க.